السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் இந்த சூறாவை 7 தடவைகள் ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வான். அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹ்வினுடைய உதவிகள் நமக்கு கிடைக்கும். செல்வத்திலும் சரி, தொழிலிலும் சரி அல்லாஹ் பரக்கத் செய்வான். அனைத்து விதமான நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாவிற்கு ஏராளமான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். இந்த சூரா இருக்கின்றதே, யார் இதனை ஓதுகிறாரோ சக்கராத்தை தவிர அனைத்து விதமான நோய்களுக்கும் நிவாரணி என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு சிறந்த வார்த்தைகளை உள்ளடக்கியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தொழுகையில் இந்த சூறாவை ஓதாவிட்டால் உங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தொழுகைகள் ஃபர்லாக இந்த சூரா இருக்கின்றது, கட்டாயம் ஓத வேண்டும். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூரா தான் சூரத்துல் ஃபாத்திஹா, அதாவது குர்ஆனினுடைய தாய் என்று கூறக்கூடிய இந்த சூரத்துல் ஃபாத்திஹா மிகச்சிறந்த ஒரு சூரா. இந்த சூறாவை 7 தடவைகள் ஓதிவிட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும். இந்த சூறாவை ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனைகளை ஈடுபடுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வான். இந்த சூறாவே ஒரு பிரார்த்தனையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிபக்குவப்படுத்தும் அல்லாஹுக்கு உரியதாகும். அர் ரஹ்மானிர் ரஹீம். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். மாலிகி யௌமித்தீன். அவனே நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியும் ஆவான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாய். صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழி அது உன் கோபத்திற்கு ஆளானோர் வழியுமல்ல, அன்றியும் வழி தவறியோர் வழியுமல்ல என்று பொருள்படக்கூடிய இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவோம். 7 தடவைகள் ஓதுவோம். ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஓதுவோம். ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய மிகச்சிறந்த சூரா, அனைத்து விதமான நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு சூரா. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம்.